أعوذ بالله من الشيطان الرجيم. سيحلفون بالله. So the munafiqin, the hypocrites, they swear by Allah lakum to you, idhan qalabtum, when you have returned ilayhim towards them after the war, litu'ridu anhum, so that you will turn away from them. فَأَعْرِضُوا عَنْهُمْ, so turn away from those hypocrites. إِنَّهُمْ رِجِسٌ, they are impure. وَمَأْوَاهُمْ جَهَنَّمْ, their destination and their abode will be Jahannam, hell. جزاء بما كانوا يكسبون. This is the reward for what they used to do. Ian. Also in next verse Allah says, يحلفون لكم, they swear to you. Why they swear to you? لترضوا عنهم, to please you. فإن ترضوا عنهم, if you are pleased with them, فإن الله, then Allah is not. لا يرضى عن القوم الفاسقين, Allah will not be pleased with the people who are fasiq, who are disobedient to Allah. So in this verse, Allah says we should not be pleased with what the hypocrites say. Allah சொல்றான் சயஹலிஃபூன, சயஹலிஃபூன பில்லாஹ், இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹின் மீது சத்தியமிடுறாங்க. லக்கும், உங்களிடம் வந்து, இதன் கலபத்தும் இலைஹிம், அவர்களிடம் நீங்க திரும்பி போர் முடிஞ்சு வெற்றியோட திரும்பும் பொழுது இந்த முனாஃபிக்குகள் உங்களிடத்துல அல்லாஹின் மீது சத்தியமிடுறாங்க. எதுக்கு? இத்துஅரிது அன்ஹும், அவர்களை நீங்க புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அல்லாஹ் சொல்றான் ஃபஅரிது அன்ஹும், எனவே அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். முனாஃபிக்குகளை, நயவஞ்சகர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் நபியே. இன்னஹும் ரிஜிசுன், ஏன்? அவர்கள் அசுத்தமானவர்கள். அல்லாஹுடைய பாதையில குஃபார்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் எல்லாம் அசுத்தமானவர்கள். வமஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய இருப்பிடம் நரகமானது. ஜஸாஅம் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அதற்கான கூலி இந்த நரகம்தான். யஹ்லிஃபூன லக்கும், அவர்கள் உங்களிடத்துல சத்தியம் செய்றாங்க. எதுக்கு? லிதர்லவ் அன்ஹும், நீங்கள் அவர்களை குறித்து திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. அவர்கள் சத்தியம் செய்றாங்க. எதுக்கு? உண்மையாக, மன தூய்மையாக இல்ல, உங்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக சத்தியம் செய்றாங்க. فَإِن تَرْضَوْا عَنْهُمْ, நீங்கள் அவ்வாறு அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்றாங்களோ அப்படி நீங்க அவர்களோட திருப்தி அடைந்தால், فَإِنَّ اللَّهَ, நிச்சயமாக அல்லாஹ், لَا يَرْضَى عَنِ الْقَوْمِ الْفَاسِقِينَ, பாவிகளான மக்களை அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். அப்ப அவர்கள் திருப்தி, அல்லாஹுடைய திருப்தியை விடுத்து முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய திருப்தியை நம்ம ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்மோடு திருப்தி அடைய மாட்டான். Can somebody present? The next verse Allah says, Al-A'rabu, the Bedouins, Ashaddu, they are very stronger. In what? In kufr and disbelief, wa nifaqan, and in the hypocrisy. Wa ajidaru, and it will benefit them, it will befit them, Allah, and that not. Ya'lamu hududa, they know the limits. Ma anzalallahu ala rasulih, it is not good for this munafiqeen, for this kuffar, that they should know the limits of Allah which has been revealed to Allah's messenger. Wallahu alimun hakim, indeed Allah is all knowing and the most wise. وَمِنَ الْأَعْرَابِ, and among the Bedouins, مَنْ يَتَّخِذُوا, they takes مَا يُنْفِقُ, what they spend, مَغْرَمًا, as a loss. وَيَتَرَبَّصُ بِكُمُ الدَّوَائِرِ and these munafiq waits for you the turns of evil. عَلَيْهِمْ دَائِرَةُ السَّوْءِ, Allah replies, upon them is the evil return. وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ, Allah is all hearing and all knowing. அல்லாஹ் சொல்றான், அல் அராபு, கிராமப்புறவாசிகள், அஷத்து, அவர்கள் மிக கடுமையானவர்கள். எதுல? குஃப்ரம் வ நிஃபாக்கன், நயவஞ்சகத்திலும் அல்லாஹ்வை நிராகரிப்பதிலும் குஃப்ரிலும் நிஃபாக்கிலும் மிக கடுமையானவர்களாக இருக்கிறாங்க. வஅஜ்தரு, அவர்களுக்கு தகுதி இல்லை. என்ன தகுதி இல்லை? அல்லா யஅலமு, அவர்கள் அறிய வேண்டாம், ஹுதூத, சட்டங்களை, மா அன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி, தன் தூதர் மீது அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை அவர்கள் அறிவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன்.
வமினல் அராபி இன்னும் கிராமப்புறவாசிகள்ல சில பேர் இருக்கிறாங்க. மையத்தஹிது அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மா யுன்ஃபிகு அவர்கள் தர்மம் செய்வதை மக்ரமன் நஷ்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹுடைய பார்வையில தர்மம் செய்வது என்பது நஷ்டமில்லை, பல மடங்காக அது திரும்ப வரும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த கிராமப்புறவாசிகள் சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தர்மம் செய்யறதை நஷ்டமாக நினைக்கிறாங்க. வயத்தரப்பசு பிக்கும் உங்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க எதை? தவாஇர் சுழற்சிகளை, உங்கள் மீது கெட்ட சுழற்சிகள், கெட்ட காலங்கள் வரும் அப்படிங்கறதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான், அலைஹிம் அவர்கள் மீதுதான் தாயிரத்து ஸௌ வேதனை, கெட்ட கெட்ட சுழற்சி, கெட்ட திரும்புதல் யாருக்கு தான் உண்டு? இந்த முனாஃபிக்குகள் மீதும் இந்த கிராமப்புறவாசிகள் இவர்கள் மீதுதான் கெட்ட சுழற்சி உண்டு. வல்லாஹு சமீஉன் அலீம் அல்லாஹ் கேட்பவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மினல் அராபி இன்னும் கிராமப்புறவாசிகள் இருக்கிறாங்க நல்லவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்க? சாரி, வமினல் அராபி பட் அமாங் த பெடோவின்ஸ் மையுமினு பில்லாஹ் they believe in Allah wal yawmil akhir, they believe in the last day. ويتخذ ما ينفق they takes what he spends قربات عند الله, they consider the charity as a means of nearness to Allah. وصلوات الرسول and a dua and a supplication from Prophet. Allah, Allah, no, innaha qurbatul lahum. That charity is indeed a mere means of nearness to Allah, nearness for them to Allah. Yudkhiluhumullahu fi rahmatihi. Allah soon He will admit those good righteous people into His mercy. Inna Allah ghafurur rahim. Indeed, Allah is most forgiving and most merciful. அல்லாஹ் சொல்றான், வமினல் அராபி கிராமப்புறவாசிகள்ல சிலர் பேர் இருக்கிறாங்க. மையுமினு பில்லாஹி அவர்கள் அல்லாஹை நம்புறாங்க. வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை நம்புறாங்க. வயத்தஹிது மா யுன்ஃபிகு அவர்கள் எதை தர்மம் செய்றாங்களோ குர்பாத்தின் இன்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் அவர்களை அது நெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. வஸ்ஸலவாத்திர் ரசூல் தூதருடைய பிரார்த்தனையை பெற்று தரக்கூடியதாகவும் அந்த தர்மத்தை பார்க்கிறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹா குர்பத்துல்லஹும் நிச்சயமாக இந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஒருவரை நெருக்கக்கூடியதுதான். சயுதுஹிலுஹுமுல்லாஹு ஃபி ரஹ்மதிஹ் இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் மிக விரைவில் தன்னுடைய கருணையில் நுழைப்பான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுடையவன். With this we'll close today. Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik.